ஏக்கா இதெல்லாம் ரொம்ப அநியாயம்க்கா. காலையில 10 மணிக்கு பால் குடம் எடுக்க வாங்கடின்னு சொல்லிவிட்டு 12 மணி வரைக்கும் ஒரு காக்கா குருவியை கூட ஆள காணோம். என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்காளுவ அவளுவ? நீ அவளோ கூட சேர்ந்துக்கிட்டு அவளை பேச கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்றது எனக்கு கொஞ்சம் கூட சரி வரல பாத்துக்கோ. ஏட்டி நானும் சரி சாமி விஷயமா இருக்கு, எதுவும் நம்ம ஏடா கூடமா பேசக்கூடாது. சரி நம்ம கொஞ்சம் சாந்தமா இருப்போம், அவளை என்ன சொன்னாலும் கேட்டுக்குவோம். ஏதோ வேணும் அமுத்துறாளுவ, எங்கேயும் வெளியே விட்டுக்கிட்டு போற அளவுன்னு நான் பொறுத்து பொறுத்து போறேன். ஆனா அவளுவ இதுதான் சாக்குன்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப எல்லாம் ஆடிக்கிட்டு திரியிறாளுவ. காலையில நம்ம கூட தானே கிளம்பி வந்தாளுவ. எல்லாரும் ஒண்ணு மணி தானே பஸ்ல வந்தோம். இப்படி பாதி வழியில கழட்டி விட்டுப்புட்டு இந்த 3 குந்தாணி எங்க போய் தொலைஞ்சாலும்னு தெரியலையே. பால் குடம் எடுத்து ஊரை சுத்தி வர்றதுக்குள்ள பாதி சீவம் போயிடும். அடிக்கிற வெயிலுக்கு 5 அடி கூட எடுத்து வைக்க முடியாது போல இருக்கு. அந்த அளவு வெய்ய மண்டைய பொழக்குது. நேரத்துல நேத்து கடனை செலுத்தி விட்டு வீடு போய் சேரலான்னு பார்த்தா இவ்வளவு என்னடி இந்த மாதிரி பண்றாளுவ. நீ எதுக்கு அவ்வளோ எதிர்பார்த்துக்கிட்டு நிக்கிறேன்? இந்த வர்றவங்க எல்லாம் அவிய மட்டும் வராங்க, சாமியை கும்பிடுறாங்க, பால் குடத்தை எடுக்கிறாவ, தெருவை சுத்துறாவ, திரும்ப கோயிலுக்கு வந்து நல்லபடியா சாப்பிட்டுட்டு சாமியை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்புறாவ. நீ என்னன்னா அவ்வளவு கூடத்தான் போவான்னு சொல்லிவிட்டு நிக்கிறிய? ஐயோ எனக்கு என்ன அவ்வளவு கூட போகணும்னு ஆசையா? அர்ச்சனை டோக்கன் வந்து சிறுக்கி தானே வச்சிருக்கோம், அதனால தானே நான் அமைதியா இருக்கேன். நம்ம அர்ச்சனை டோக்கனை நீ முன்னுக்குட்டியே வாங்கி வச்சுக்கிட்டா என்ன? எதுக்கு அவகிட்ட கொடுத்து வச்ச? அர்ச்சனை டோக்கன் அவ தாண்டி வாங்கணும். மொத்தமா அவகிட்ட தானே காசு கொடுத்துருக்கோம். அர்ச்சனை டோக்கன் இருந்தாதான் நம்ம எடுத்துட்டு வந்த பாலை கொண்டு சாமி மேல ஊத்த முடியும். ஏக்கா அது இல்லன்னா பரவாயில்லக்கா, என்னால கொளுத்துற வெயில் எங்கெல்லாம் நிக்க முடியாதுக்கா. வாக்கா எடுத்துக்கிட்டு விறுவிறுன்னு கிளம்பலாம். இருடி வந்துருவளவ. ராகு காலன்னு சொல்லி ஆரம்பிக்காம இருக்காளோ போல இருக்கு. நம்ம வந்தது லேட்டு, ராகு காலத்துல நம்ம வந்துட்டு அவ்வளோ குறை சொன்னா என்ன? மாலே சாப்பாடு செம்ம டேஸ்டடி. போறப்ப 4 பொட்டலை வீட்டுக்கு வாங்கி எடுத்துக்கிட்டு போகணும். வந்துட்டல வாங்க சீக்கிரம் வாங்க. ஏ எரும மாடுவலா, எங்கடி போனீங்க? காலையில 10 மணிக்கு கோயில் வாசலுக்கு வந்தது. அதுல இருந்து மணி இப்ப 12 ஆகுது. இன்னார் வரைக்கும் இந்த கக்கூசுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு காணாம போய் தொலைஞ்சிட்டியலடி. எங்கடி போய் தொலைஞ்சிக்க? என்ன சின்ன பண்ணு, என்ன ஒரே அடியா கொதிக்கிறேன்? வேலை இருக்காது, 4 இடத்த சுத்தி பார்க்க வேணாம்? புள்ள குட்டிக்கு மனுஷ மக்களுக்கு 4 பொருள் வாங்க வேணாம்? ஏண்டி வந்து நேத்து கடனை செலுத்திட்டு அதுக்கு பிறகு எதுவா இருந்தாலும் பாத்துக்கிட்டா என்ன? சாமியை கூட கும்பிடாத, அதுக்குள்ள என்னடி பொருள் வாங்க போறிய? கால் கொடுக்க பால் குடம் எடுத்து தெருவெல்லாம் சுத்திட்டு வர்றதுக்கு டயர்ட் ஆயிடும். அதுக்கு பிறகு எப்படி போய் வாங்க முடியும்? அதான் தெம்ப ஒரு பிரியாணியை போய் சாப்பிட்டுட்டு அப்படியே பிள்ளை குட்டிகளுக்கு பண்டம் பொருள் எல்லாம் வாங்கி பஸ்ஸுக்குள்ள வச்சுட்டு வாரோம். என்னது தெம்பா பிரியாணி தின்னுட்டு வரீங்களா? அடி 7:30 சிரிக்கவளா? ஏண்டி கோயிலுக்கு நேத்து கடன் செலுத்த வந்தியலா இல்ல வாங்கி திங்கிறதுக்கு வந்தியலா? என்ன பண்ண, உன்னையும் கூப்பிடுன்னு தான் நான் சொன்னேன். ஆனா நீ உன் ஃப்ரெண்டோ வந்தாதான் வருவேன்னு உமாலதான் உன்னைய விட்டுட்டு போலாம்னு சொல்லிட்டா. என் கைய வந்து மோந்து பாரு, பிரியாணி வாசனை சூப்பரா இருக்கு. இங்க காட்டு. அனக்கிட்ட சிரிக்கி காட்டுன்ற. இல்லடி பிரியாணி நல்லா இருக்குங்கறல, அதான் வாசம் பிடிச்சிக்கலாம்னு. உனக்குலாம் வெக்கமே இல்லையடி? அவதான் வேணும்னே உன்னைய நக்கல் பண்றானே. நீ சும்மா எனக்கு வாயில ஏதாவது வந்துரும் கோயிலுன்னு பாக்குறேன். சரி சண்டை போடாதிய. அம்மா வந்ததே லேட்டு, வாங்கம்மா சீக்கிரம். பால் குடத்தை எடுத்து தெரு சுத்தி வரலாம். இந்த அடிக்கிற வெயிலுக்கு பால் நேரம் முறிஞ்சு தயிராவே போயிருந்திருக்கும். ஐயோ எக்கா என்னக்கா இப்படி எல்லாம் பேசுற? அதெல்லாம் ஒன்னும் ஆகாது. நல்ல எண்ணமும் நல்ல மனசும் கடவுள் மேல பக்தியும் இருந்தா அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுக்கா. உங்களுக்கு பொடியெல்லாம் சுடுதா இல்லையா? காலை கீழே வச்சு நிக்கவே முடியல. வெய்ய என்ன உங்களுக்கு குளு குளு குளுன்னு இருக்கா? வாங்கடி சீக்கிரமா. சந்தி செருப்பு போடலையா? ஏ எரும மாடு, கோயிலுக்கு வந்து யாராவது செருப்பு போடுவாங்களா? பரவே இந்த வெயிலுக்கு எப்படி வெறுங்கால நடப்பிய? ஏம்மா பால் குடம் எடுக்கதானமா வந்திருக்க? என்னம்மா இது கொடுமை, ரொம்ப அக்கப்பரலா இருக்கு. வந்ததும் சாப்பிட போனோம்னு நினைக்கிறீங்க, செருப்பு போடலையான்னு கேக்குறீங்க. சாமி மேல கொஞ்சம் கூட பயமே இல்லையா? அக்கா என்ன வெயில் அடிக்குது, எப்படிக்கா இந்த தெருவை சுத்துறது? இந்த கோயிலை சுத்தி வரவே எப்படியும் 10-12 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளவு தூரத்துக்கு இந்த வெயில்ல பால் குடத்தை எடுத்துக்கிட்டு போனோம். பாதை 2 புண்ணாகி பாதியிலே பல்ல இழிச்சுக்கிட்டு உட்கார வேண்டியதான். அப்படியா? உண்மையான பக்தியும் நல்ல எண்ணமும் இருந்தா அதெல்லாம் ஒண்ணும் புண்ணாவாது. ஒழுங்கா செருப்பை கழட்டிட்டு வா. சரிம்மா எல்லாம் இருக்கட்டும். எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து சாமிக்கு குழவைய போட்டுட்டு உங்க பால் குடத்தை தூக்கி தலையில வச்சுக்கோங்க. என்னங்கடி குழவை போட சொல்லிட்டு எல்லாரும் வாய மூடிட்டு நிக்கிறிய? குழவை போடுக்கு சேர்ந்து குழவையா? ஏண்டி இப்ப நீ போட்டது குழவையாடி? ஆமா. ஏன் முன்ன குழவை சத்தத்தை கேட்டதே இல்லையா? லட்சுமி நான் கூட நிறைய ஊழ விடுதுன்னு நினைச்சுக்கிட்டு நினைப்ப. என்னக்கா குழவை விடலாமா? ஐயோ எம்மா போதும் சாமி, காதை வலிக்குது. ஆமா விஷயத்துல அப்படி எல்லாம் சொல்ல கூடாது சின்ன பொண்ணு. நல்ல ஃபுல் கட்டு போல இருக்கு. ஏண்டி இம்புட்டு சோற தின்னுபிட்டு எப்படி நீ நடந்து வருவ? அதெல்லாம் நடப்பான். சும்மா அவளவளன்னு பேசுறத நீ பட்டுட்டு சாமி வேண்டிக்கிட்டு தலையில குடத்தை தூக்கி வைமா. ஆட்டா மகமாகி நீ தான் எல்லாரையும் காப்பாத்தணும். லட்சுமி சும்மா தான் நினைக்கிற, ஏதாவது பாட்டு படிச்சா என்ன? ஆட்டா ஓ தோ படிக்கிறேன். நீ கோடை எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது. போட தண்ணி கோடை எடுத்து வசந்தி நீ நடந்து வந்தா தவிக்குதே மனசு தவிக்குதே. குதாலத்து மானே கொஞ்சம் நனைஞ்சது தேனே மலையாள
குயிலே அண்ணனானே. ஏய் தெரியலன்னா நிப்பாட்டுடி லாலால லோலாலங்கத. தண்ணி கோட்டை எடுத்து வசந்தி நீ நடந்து வந்தா தவிக்குது, மனசு தவிக்குது. நிறுத்தடி, நிறுத்து. அத்தி அக்காவுக்கு சாமி வந்துருச்சு. நிறுத்தடிங்கறல்ல. என்னக்கா என்ன? ஹாய், என்னடி பாடுற? என்ன பாடுற? என்ன அக்காவுக்கு வெளிநாட்டு சாமி எதுவும் வந்திருக்கா? என்ன பாட்டுதுன்னு கேக்குது. தமிழ் பாஷை எதுவும் புரியலையா? அக்காவுக்கு தமிழ் பாட்டு புரியல போல இருக்கு. இங்கிலீஷ் பாட்டா உன்னை எடுத்து விடு. அதுக்கு என்ன தா பாடுறேன். அத்தா ஆடு, அத்தா ஆடு. ஏய் அத்தாவுக்கு தமிழ் தெரியலடி, இங்கிலீஷ்ல சொல்லு. ஆண்டி டான்ஸ், ஆண்டி டான்ஸ். மொட்டக்கருவாண்டு 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 மொட்டக்கருவாண்டு. ஹேய் ஹேய், கனி குடுடி கனி குடு. என்னடி திடீர்னு கனி முனிங்குது, என்னன்னு புரியலையே. உமா வாய மூடிட்டு நில்லுடி, என்னமோ கேக்குது பாரு. என்ன ஆத்தா, உனக்கு என்ன வேணும்? பழம், எனக்கு பழம் வேணும். மாம்பழமா வாழைப்பழமா ஆப்பிளா கொய்யாக்காவா, என்ன பழம் வேணும்? ஹேய், எனக்கு எலுமிச்சை பழம் வேணுமடி. எலுமிச்சை பழமா? ஐயோ, இப்ப எலுமிச்சை பழத்துக்கு நான் எங்க போவேன்? எனக்கு மட்டும் எலுமிச்சை பழம் கொடுக்கல, இங்க ஒருத்தையும் சும்மா விட மாட்டேன். சின்ன பொண்ணு, அக்கா தலையில பால் குடத்தை எடுத்து வைடி. ஒன்னா படி எடுத்து ஓனவனமா சொத்திரம் கட்டி சுந்தனங்கோபுரம் கட்டவே சுந்தனங்கோபுரம் கட்டவே. ஆனா மண்ணைக்கு அழகு பூத்து அத்த ஆவாரலாம் உன் நிலக்கு. நானின தண்ணின தண்ணின நானின தன்னானே தண்ணின நானின தன்னானே தண்ணின நானின தண்ணின நானின தண்ணின நானின தன்னானே. 2 படி எடுத்து 2 மணிக்கு கோபு கட்டி சித்திரம் கோபுரம் கட்ட சித்திரம் கோபுரம் கட்ட. மணிக்கு அழகு பூத்து அத்த ஆவாரலாம் கொஞ்சம் நிலக்கே. தானே தந்தானே அத்தா ஓடிவா ஆடிவா. ஏ மல்லி மலர் எடுத்து மல்லைய பூவு கட்டி வச்சு மல்லி மலர் உனக்கு தானம்மா அணியாங்க அம்மா. என் மனக்குறைய தீக்கவா அம்மா. கிளம்புங்க ஆத்தா ரெடி ஆயிட்டா. அத்தாவுக்கு வழி விடுங்க. வழி விடுங்க அம்மா வாரா, வழி விடுங்க ஆத்தா வாரா, வழி விடுங்க. போங்க கிளம்புங்க. போடி பின்னாடியே போ. அதுக்கிட்டே எங்கேயாவது உளுந்துற போதே. ஏய் நீங்க வரலீங்களா தெருவுச்சுத்தவா? ஆஹாஹா, இப்ப பால் குடம் எடுக்க நீங்க வரலையா? நாங்களும் பால் குடம் எடுக்க தான் வந்திருக்கோம். ஆனா தெருவெல்லாம் சுத்தல. இந்தா இப்படி இங்க இருந்து கோயில் உள்ளார வரைக்கும் எடுத்துட்டு போய் அப்படியே சாமி மேல அபிஷேகம் பண்ணிப்போம். இந்த வெயிலுக்கு எங்களால எல்லாம் தெருவு சுத்த முடியாது, நீங்க போய் சுத்திட்டு வாங்க. ஏண்டி என்னடி இது பித்தலாட்டம்? என்ன சின்ன பொண்ணு, என்ன பித்தலாட்டம் பண்ணா? ஏண்டி எல்லாரும் ஊர் விட்டு ஊரு மாவட்டம் விட்டு மாவட்டம் நடந்து வந்து நேர்த்தி கடன் செலுத்துறாங்க. இதா இப்படி போய் அப்படி வந்து தெருவு சுத்துறதுக்கு என்ன கதை பேசுறிய? ஏய் அதெல்லாம் எங்களால செய்ய முடியாது. இந்த அப்படியாப்பட்ட சிவபெருமானோட பிள்ளை முருகனும் இந்த பிள்ளையாருமே உலகத்தையே சுத்தி வர்றதுக்கு பதிலா அவைய அப்பா அம்மாவை சுத்தி வந்து ஞானப்பழத்தை வாங்கினாங்க இல்லையா, அந்த மாதிரி நாங்க பிள்ளையார் கூட்டமுடி. நீங்க முருகர் பக்தர்கள், அதனால போய் ஊரெல்லாம் சுத்திட்டு வாங்க. இந்த அந்த பக்கம் மத்தியானத்துக்கு மேல பரோட்டா போடுவாங்களாம், சாப்பிட்டுட்டு உக்காந்துருக்கோம். வந்ததுன்னு சொல்லுங்க, உங்க கூட நாங்களும் பால் குடத்தை எடுத்துக்கிட்டு கோயிலுக்குள்ளார வாரோம். நல்லா இருக்குடி, ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா கடையை சுத்தி வாங்கி திங்கிறதுக்கு பால் குடம் எடுக்கிறோம்னு பேரு வேற. வாங்கடி போங்க, உங்களுக்கு முன்னாடி போன உங்க கோட்டிக்காரி எங்கே போறா பாரு. போங்க. ஏய் வசந்தி அங்க பாருடி, அக்காவை ஆடிக்கிட்டே போகுது. எக்கோ நில்ல. அத்தா நில்லு, நாங்களும் வாரோம். ஆடி வந்தேன் அஞ்சு கூடக்காரி, ஓடி வந்தேன் உன்முகத்தை தேடி. என்னடி கிண்டடா, வந்து வச்சுக்கிற இரு உனக்கு கச்சேரி. ஏய் எதுக்கடி அவகிட்ட? சும்மா ஒரு டைமர் தான். ஏண்டி என்னடி இவளுங்க ரொம்ப ஓவரா சாமி கும்பிடுறாங்க. இவ்வளவு சாமி கும்பிடுறத பார்த்தா இந்த உள்ள இருக்கிற சாமியே எழுந்து வந்து உங்களுக்கு என்ன வர வேணும்னு கேட்கும் போல. ஆமா உமாலே, எனக்கு என்னவோ இவ்வளவு கேட்கறதெல்லாம் உடனே கிடைக்கும்னு தோணுது. ஏய் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடி. என்ன வெயில் அடிக்குது, இந்த வெயில்ல ஒருத்தி என்னன்னா ஆட்டை ஆடிக்கிட்டு ஓடுறா, அவ கூட சேர்ந்துக்கிட்டு பின்னாடிக்கு இவ்வளவு 2 பேரும் ஓடுறாளவ. நம்மளால அந்த மாதிரி எல்லாம் போக முடியாது. இதோ இருக்க சாமி இங்க இருந்து அங்க வந்து பாலை மேல ஊத்துனா வாங்கிக்காத என்ன? ஊர் உலகெல்லாம் சுத்தினாதான் வாங்கிக்குமா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடி. சாமி பார்க்காதான் என்ன? அவ்வளோ தூரம் சுத்தி வராளவ. நம்ம இங்கே இருந்து அங்க போய் பாலை ஊத்துறோம். இதுல பவர் யாருக்கு? அவ்வளோக்கு தானே. இங்க பாரு, ஊருக்குள்ள அவ்வளோ வளர விடக்கூடாது. வீட்டோன்னு வச்சுக்க, ஆம்படுதான். நான் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்படி உன் பக்கமும் சேருவேன், அப்படி அவ பக்கமும் சேருவேன். ஆனா நீங்க 2 பேரும் அப்படி இல்ல. இப்ப என்ன கெத்தா இருக்கல அப்படியே இருக்கணும். அவளை போய் தெருவு சுத்திட்டு வர்றதுக்குள்ள 2 பேரும் கோயிலை சுத்தி அங்க பிரச்சனை பண்ணுங்க. அப்பதான் நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும். நாங்க என்னட்டு நினைக்க போறோம் நடக்கிறதுக்கு? நல்லா சொகுசா இருக்கிறதெல்லாம் உங்களுக்குலாம் ஒன்றும் தேவைப்படாத பத்தியில. ஏய் வேண்டிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையா? என்ன வேணும்னா மாசத்துக்கு 2 சிலிண்டர் எளிமையா எந்த பிரச்சனையும் இல்லாத கிடைச்சா போதும்னு வேண்டிக்கணும். வேற என்னப்பா பிரச்சனை? ஆத்தாடி, ஊர் உலகத்துல என்னென்ன பிரச்சனை தலைவரிச்சாடுது. உள்ளுக்கு பாத்தியா, மாசத்துக்கு 2 சிலிண்டர் எந்த ஒரு பிரச்சனை இல்லாத கிடைக்கணுமா? பெரிய வேண்டியதுதான். ஏறுமா, நீ நினைச்சது நல்லபடியா நடக்கணும். நீ வேண்டினது கிடைக்கணும்னா உன்னோட பிரார்த்தனை பலமா இருக்கணும். சிலிண்டர் கிடைக்கிறது என்ன சாதாரண விஷயமா?
இவ்வாறு இப்போ ஒரு பவுன் தங்கம் கூட எடுத்துடலாம் போல இருக்கு. விலை குறைஞ்சிக்கிட்டு வருது. ஆனா சிலிண்டர் வாங்குறது நாய்படாத பாடா இருக்கு. பேசாம சாமிக்கு இந்த ஒரு தேங்காய் உடைச்சிட்டு சாமியோட சந்ததுல இப்படி ஒரு பரல அப்படி ஒரு பரல 4 பரல பறந்து நல்லபடியா சிலிண்டர் கிடைக்கணும்னு வேண்டிக்கோ. சூப்பரா நடக்கும். ஏய் முக்கடை, நீ என்ன வேண்டிக்க போற? நானா? அவ்வளோ 3 பேர் வேண்டது எதுவும் நடக்க கூடாதுன்னு வேண்டிக்க போறோம். என்னடி சூப்பர்டி. ஏன் ஆத்தே அண்டால சிரிக்குவலா? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத பேசுறாளுவல. அக்கு நானும் இதையே வேண்ட போறேன். இங்க இருந்து 12 கிலோமீட்டர் இந்த கோயிலை சுத்தி ஏவாத வெயில்ல பால் குடம் எடுத்துக்கிட்டு அவளுக்கு 3 பேரும் என்னதான் நடந்து வேண்டு வந்தாலும் அவளுக்கு நினைக்கிறத நடக்க கூடாதுன்னு நான் ஒரு பெரிய வேண்டுதலா வைக்க போறேன். நம்ம லட்சு சொன்ன மாதிரி நம்ம சன்னதியை சுத்தி நான் அங்க பிரதர்சனம் பண்ண போறேன். அப்புறம் என்ன, கீழே விழுந்து பெல்ல வேண்டியதானே? ஓம் சக்தி பராசக்தி. ஐயோ ஏம்மா என்ன? ஐயோ சாமி எந்த சூடி விடுதே. ஐயோ முடியலையே. ஏய் எங்க எந்திரிக்கிற? எந்திரிக்காத படு. ஆமா ஆமா, பிரார்த்தனையில பாதியில எந்திரிக்க கூடாது, படு. ஏய் ஏய் பட்டைக்கு எல்லாம் பூரி மாதிரி வீங்குதடி. வெய்ய அந்த அளவுக்கு சுடுதடி. ஒரு நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்க கொஞ்சம். சாமியை மறைச்சுக்கிட்டு ஓம் சித்தி பராசக்தி சொல்லு, எல்லாம் சரியா போயிடும். ஓம் சித்தி பராசக்தி, ஓம் சித்தி பராசக்தி. இவ மட்டும் அங்க பிரதர்சனம் பண்ணா இவ நினைச்சது நடக்கும், நம்ம நினைச்சது நடக்காதுல்ல. நம்மளும் பண்ணோம். ரஜு நானும் அங்க பிரதர்சனம் பண்ண போறேன். அட நானும் தான் படலாம்ல இருக்கேன். வரகண்ணே வாங்க, இப்படியே 3 பேரும் படுத்துடலாம். ஏ உமா, வாயை மூடிட்டு படுத்து கிடக்க, ஏதாவது சொல்ல முடியே? என்னத்த சொல்றது? கொதிக்கிற எண்ணெயாட்டம் சுடுது. நீங்க வேற அத்தா அத்தா அடி வாரா அங்காளமா. ஏய் சின்ன பொண்ணு, என்னடி 3 பேரும் இப்படி முடிசா கீழே விழுந்து கிடக்கலவ? என்னடி ஆச்சு? 3 பேரும் அங்க பிரதர்சனம் பண்றோம். நீங்க வேண்டிக்கிறது நடக்க கூடாதுன்னு உமாலும் முக்காடும் அங்க பிரதர்சனம் பண்றாளுவ. நாங்க வேண்டிக்கிறது நடக்க கூடாதுன்னு அங்க பிரதர்சனமா? சின்ன பொண்ணு என்ன பிடிச்சவளா இருக்காளுவ பாரு. ஏறி மிதிக்கிற மிதில சாணி வெளியே வரணும். ஓடி வா அத்தா, ஓடி வா.